எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் ரொம்ப ஃபேவரட்டான எங்களுக்கு பிடிச்ச ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா சண்டே மார்னிங் நம்ம சாப்பிடக்கூடிய இட்லி மட்டன் வறுவல் தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் எல்லாருக்கும். எங்களோட ஃபேவரெட்டு சின்ன வயசுலேருந்து ஃபேவரெட்டு. இன்னமும் கல்யாணம் ஆனது போனதுக்கப்புறம் கூட நான் துபாயிலேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் சண்டே ஆனால் காலையில் கண்டிப்பாக இதுதான் நாங்கள் சாப்பிடுவோம். அது உங்களுக்கும் காட்டணும், ஷேர் பண்ணணுன்னு எனக்கு ஆசை. அதனால் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சண்டே மார்னிங் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு வ்ளாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு செல்லம் சாய்ஸ். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல சின்ன வெங்காயம் 1 கப் அளவு, கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதனால் வதங்கினதுக்கப்புறம் அப்படியே ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி ரெடியாக்கிக்கலாம். கிராம்பு, பட்டை, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். அடுத்தது தக்காளி சேர்க்க போகிறோம். மட்டன் 3/4 கிலோ மட்டன் கழுவி அலசி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். மட்டன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. அடுத்தது மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம் தேவையான அளவு. நான் சேர்க்க போகிறது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இதில் வெறும் வர மிளகாவை போட்டு அரைச்ச தூள், வேறு எதுவும் இல்லை இதில். அதையும் நல்லா போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டுருக்குங்க. சேர்த்துன பொருட்கள்லாம் பாருங்கள் நல்லா கறியோடு மிக்ஸ் ஆகி நல்லா இந்த மாதிரி கறி சுருண்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ அடுத்து இப்போ நம்ம சேர்க்க போகிறது நம்ம ஏற்கனவே பார்த்த ஆனியனு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட பேஸ்ட்டு. அந்த வதக்கி வச்சுருக்கிறத அரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு அதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அடுத்தது தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது கலந்து விட்டு நல்லா கொதி வரணும். இதுவும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இந்த மாதிரி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அதில் கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள்.
ஆல்ரெடி வெங்காயம் வதக்கியிருக்கோம், இருந்தாலும் வந்து கொஞ்சம் 1-2 வதங்காமல் இருந்ததுன்னா அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் நல்லா போயிடும், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். அரைச்ச விழுதை போட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு குழம்புக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கரை மூடி 3 விசில் நம்ம விட போகிறோம். விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா வந்து மட்டன் வந்து நல்லா வேகணும். அப்படியே வச்சு கொதிக்கு வந்துடும்போது ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து குக்கரில் போட்டு செய்யும்போது கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு கறியும் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். அடுத்தது நம்ம இப்போ செய்ய போகிறது வந்து ஆல்ரெடி வந்து மட்டன் பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனுக்கு வந்து ஒரு செமி கிரேவி ஒன்று நம்ம செய்ய போகிறோம். அதாவது வந்து எங்கள் சைட்லலாம் வந்து இதுக்கு பேர் தான் வந்து கறி வறுக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆல்ரெடி வெந்த கறியை எடுத்து நம்ம கொஞ்சம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பண்ண போகிறோம். கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை போட்டாச்சு. வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இதில் தக்காளி போட்டு வதக்கி கொஞ்சமாக மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டாச்சு. அடுத்தது நம்ம குக்கர் பாருங்கள், விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்ச கோகனட் சேர்க்க போகிறோம். அதுக்காக அது நல்லா இன்னும் கொதி வரட்டும்னு ஆன் பண்ணி விட்டாச்சு. கோகனட் அரைச்சி எடுத்தாச்சு, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக. அப்படியே சைடில் வந்து இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சண்டே பிரேக்ஃபாஸ்ட் தான் எங்கள் வீட்டில் வந்து பல வருஷம் எங்கமான பிரேக்ஃபாஸ்ட்டு. எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டமான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அதுதான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நான் அதை வீலாக் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஃபைனாக அரைச்ச தேங்காய் நம்ம மட்டன் குழம்புல சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் ஊற்றி வச்சு உப்பு இந்த இடத்துல வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து தேவையான அளவுக்கு இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணும்னு. அவ்வளோதான். இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம குழம்பு நிறுத்த போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி புதினா மேலே தூவ போகிறோம். கொதி வந்தோடனே நிறுத்த போகிறோம். நம்ம சைடில் இந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்ம கறி வறுக்கிறதுக்கு தேவையானது ரெடி ஆயாச்சு. இது நல்லா வந்து மசாலா பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி மசாலாலாம் சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி புதினாலாம் ரெடியாக வச்சுக்கிட்டு நம்ம இதில் நம்ம குழம்புல இருக்கிற கறியை சேர்க்க போகிறோம். தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடியும் எடுக்கலாம், தேங்காய் ஊற்றுனதுக்கு அப்புறமும் எடுக்கலாம். நம்ம இப்போ பெருசாக அரைக்கிற கரண்டியை வச்சு அதிலிருந்து வெந்த நல்ல மட்டன் பீஸை மட்டும் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எலும்பெல்லாம் சேர்க்க வேணாம், ஓரளவுக்கு ஃப்ளஷ் பீஸாகவே சேர்த்துக்குங்க. அப்போ நமக்கு இந்த மசாலாவோடு சேரும்போது இந்த செமி கிரேவி ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அது வந்து கிரேவி மட்டும் வச்சுக்குவோம். ஆல்மோஸ்ட்டு நாங்கள் வந்து 80% ஆஃப் கறி வந்து இந்த மாதிரி மசாலாவிலே சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு பிடிக்கும். அதனால் நாங்கள் இந்த மாதிரியே வந்து இதிலே அரைச்சி போட்டுக்குவோம்.
இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான மாதிரி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு வந்து பெப்பர் போட்டு அதுவே அப்படியே நம்ம வறுத்த எப்படி பெப்பர் ரோஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மட்டனில் வந்து பெப்பர் போட்டு உங்களுக்கு இப்போ ரோஸ்ட்டு செய்ய போகிறோம். அதாவது பெப்பர் போட்டு வறுத்த கறி செஞ்சு காட்ட போகிறோம். அவ்வளோதான். மசாலாவில் நல்லா பிரட்டிட்டு இந்த பெப்பர் ரோஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வீட்லேயே க்ரஷ் பண்ண பெப்பர் தான் சேர்க்கணும். நல்லா 3/4 இல்லை கொஞ்சம் பாதியாக அந்த மாதிரி இருக்கிறத சேருங்க. ரொம்ப நல்ல ஃப்ளேவரோட நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். அடுத்தது கொத்தமல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சுட சுட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டன் குழம்பு, மட்டன் பெப்பர் ரோஸ்ட்டு, அதாவது எங்கள் ஊர் ஸ்டைலில் சொல்லணுன்னா மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இட்லி நான் சாப்பிட போகிறேன். அவ்வளோதான். இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.